friends, welcome back to Sathiya channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். வேற ஒண்ணும் இல்ல, அது சீஸ் பால். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வேணும். சோ நான் இன்னைக்கு 3 சின்ன சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துர்க்கேன். இப்போ ஒரு பவுல்ல இத மாதிரி நம்ம இந்த உருளைக்கிழங்க நம்ம இப்படி திருவி எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க இதை மாதிரி நான் திருவி வச்சுக்கிட்டேன். இப்போது நான் இதில் ஒரு 2 பூண்டை திருவி போட போகிறேன். பெருசாக இருந்தால் 1 போதும், சின்னதாக இருக்கிறதுனால நான் 2 எடுத்திருக்கேன். இப்போது இது கூட நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் உப்பு தேவையான அளவை சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஓரிகனோ 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போது எல்லாம் நல்லா பால் மாதிரி நல்லா ஊட்டி வச்சுக்கிட்டேன். அடுத்து நம்ம இதுக்கு க்ரம்ஸ் யூஸ் பண்ணணும் கோட்டிங் கொடுக்கறதுக்கு. அது என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்ம ரோல் பண்ணுறதுக்காக பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணுவோம். பிரெட் இல்லைனாலும் நம்ம ரஸ்க்கு கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ரஸ்க்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு நம்ம கோட்டிங்க்கு யூஸ் பண்ணிப்போம். அடுத்து நம்ம மைதா மாவையும் கார்ன்ஃப்ளவர் மாவையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது ஒரு இன்னொரு கோட்டிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக 2 ஸ்பூன் மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பஜ்ஜி மாவு நம்ம ரெடி பண்ணுவோம்ல, அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கரைச்சாச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க உருண்டை பிடிச்சி வச்சுருந்தோம்ல, அது கூட இப்போது நம்ம மொசரல்லா சீஸ் நம்ம சேர்க்க போகிறோம். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இதை நல்லா இப்படி க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த ரவுண்டில் லைட்டாக இப்படி தட்டிக்கோங்க. இதுக்குள்ளே ஒரு க்யூப் சீஸு வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ரோல் பண்ணிட்டேன். இதே மாதிரி இருக்க எல்லா உருண்டையும் நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்துலேயும் நான் சீஸ் வச்சு ரோல் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து நான் அந்த ரஸ்க்கு க்ரம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்ல, அதில் நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அகெயின் இந்த ரஸ்க்கு க்ரம்மில் போட்டுடலாம். இதே மாதிரி எல்லா பால்ஸுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போது நான் இதை போட்டிருக்கேன். இப்படி நல்லா இப்படி சுற்றி திருப்பி விடுங்க. அதுவே நல்லா ரோல் ஆகிடும் அந்த பாலு. பாருங்க, இப்படி பண்ணிவிட்டு நல்லா இதை அகைன் இப்படி நல்லா ரோல் பண்ணி செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், அதை மாதிரி எல்லா பாலையும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸ் எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இந்த பால்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லா சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன்னா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பாலை வெளியே எடுத்துடலாம். இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப பிடிச்சிருக்கும் அவங்களுக்கும். மறக்காமல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஐம் சத்யா சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.